Students, good afternoon. So நம்ம பிளான் படி இன்னைக்கு கிளாஸ்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எஸ்கச்சம் அதோட ஜேஇ 2020 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒன்றும் கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸியா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஏதாவது ஃபார்முலா ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம மைண்ட் மேப்பை ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெகுலர் கிளாஸ்லயே நான் மைண்ட் மேப் ஆஃப் எஸ்கச்சம் கொடுத்துருக்கேன். நான் எப்பயாவது தேவைப்பட்டுச்சுன்னா நானே மைண்ட் மேப்பை ஷேர் பண்ணுவேன். அதனால நோட்ஸ் எல்லாம் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ மைண்ட் மேப்பை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ்னா அதுல கிளாரிட்டி கிடைச்சிரும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்குள்ள போறேன். மொதல் ப்ராப்ளமே கொஞ்சம் லென்த்தியான ப்ராப்ளம். ஈஸி தான், ஆனா லென்த்தி. தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் எ பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் எஸ்கச்சம் is given in figure. Which of the following statement is or are true for this motion? அவங்க ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ, எதெல்லாம் ட்ரூ, ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்டா இல்ல நிறைய ஸ்டேட்மெண்ட் ட்ரூவானு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ்கச்சம்னு சொல்லிட்டாங்க, பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் எஸ்கச்சம்னு சொல்லிட்டாங்க. எஸ்கச்சமோட டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபை எஸ்கச்சமோட ஸ்டாண்டர்ட் கிராஃபோட கம்பேர் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் மைண்ட் மேப்குள்ள போய்க்கிறேன். ஏன்னா மைண்ட் மேப்ல நான் எஸ்கச்சமோட கிராஃப்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கேன். ஸோ அதோட நான் என்ன பண்றேன் அப்படின்னா கம்பேர் பண்றேன். எனக்கு எஸ்கச்சம்ல 2 டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குப்பா. ஒன்னு y is equal to a sin omega t, v is equal to a omega cos omega t, acceleration is equal to minus a omega squared sin omega t. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸை நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னா क्वेश्चनல பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் மீன் பொசிஷன் இல்லனா ஆரிஜின்னு சொல்லணும். இப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கான கிராஃப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே இந்த சைடு பாருங்களேன், பார்ட்டிகல் ஆசிலேட் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நீங்க கீழே இருக்கிற y is equal to a cos omega t, v is equal to a omega minus a omega sin omega t, acceleration is equal to minus a omega squared cos omega tங்கிற இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சம்டைம்ஸ் எஸ்கச்சமோட எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்றது அப்படிங்கிற ஐடியா கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையை வச்சு டிட்டர்மைன் பண்ணலாம். எக்ஸ்ட்ரீம்னா இது, மீன் பொசிஷன்னா இது அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் கிராஃபை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா நம்மளோட இந்த ஜேஇ 2020 ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அவங்க கிராஃப் கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்திருக்கிற கிராஃப் இப்படி இருக்கு. அவங்க கொடுத்திருக்கிற கிராஃப் இந்த கிராஃபோட செட் ஆகுது. அப்ப நான் இந்த கிராஃபுக்கான y is equal to a cos theta இல்லனா y is equal to a cos omega tங்கிற இந்த ஈக்குவேஷனை தான் நான் யூஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிராஃபை நம்மளோட ரெஃபரன்ஸ் கிராஃபோட கம்பேர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப். நம்மளுக்கு இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இருக்கு. ரெஃபர் பண்றப்ப இந்த கிராஃபோட செட் ஆகுது, இதோட செட் ஆகல, இதோட செட் ஆகுது. அப்ப எந்த கிராஃபோட செட் ஆகுதோ அந்த கிராஃபை நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அந்த கிராஃபை வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த கிராஃபுக்கான ஈக்குவேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட கிராஃபை வச்சு எந்த எஸ்கச்சம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணுங்கிற ஐடியா கிடைக்குது. அதை தான் நான் சொல்யூஷன்ல எழுதியிருக்கேன். ஃப்ரம் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் இட் இஸ் கிளியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் y is equal to a cos omega t. நான் இதை எழுதி அடிச்சுட்டு இதை எழுதியிருப்பேன், அப்புறம் இம்பார்ட்டன்ட்னு போட்டிருப்பேன். ஏன்னா நேச்சுரலா நம்ம இதை தானே எடுப்போம், இங்கேயே மாத்தி எடுத்திருக்கோம்னு யோசி. அதனாலதான் கிராஃபை ரெஃபர் பண்ண சொல்றேன். நீ ரெஃபர் பண்றதுக்கு மைண்ட் மேப்பை யூஸ் பண்ணிக்கோ. மைண்ட் மேப்ல நான் எல்லா எஸ்கச்சம் டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா எழுதி வச்சிருப்பேன். மைண்ட் மேப்பே ஒரு நோட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ரெஃபர் பண்ணா கிளியரா கிடைச்சிரும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்சியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைச்சிரும். அப்ப எனக்கு வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டின்னு வருது. ஆக்சிலரேஷனுக்கு வெலாசிட்டியை டிஃபரன்சியேட் பண்ணணும். டிஃபரன்சியேட் பண்ணா மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் காஸ் ஒமேகா டின்னு வருது. அப்ப அவங்க ஆஃபர் பண்ணிருக்கிற கிராஃபுக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா
வித் ஹெல்ப் ஆஃப் தட் வெலாசிட்டி ஆக்சிலரி ஈக்குவேஷனை நாம என்ன பண்ணலாம்னா ஈஸியா டிஃபரன்சியேட் பண்ணி டெரைவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ அடுத்து நாம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அமங் தோஸ் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு நாம கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற மொதல் ஸ்டேட்மெண்ட் தி ஃபோர்ஸ் இஸ் 0 அட் t இஸ் ஈக்குவல் டு 3t/4. ஃபோர்ஸ் வந்து டைம் t 3t/4 இருக்கிறப்ப 0ன்னு சொல்லியிருக்காங்க. 3t/4 அப்படிங்கிற டைம் இங்க இருக்கு. இப்ப நான் கர்சர் வச்சிருக்கேன் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து y ஆக்சிஸ் டேட்டா 3t/4ல y ஆக்சிஸ் டேட்டா 0வா இருக்கு. அப்ப இவங்க சொல்லியிருக்கிற இந்த டைம்ல எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் தானே கொடுத்துருக்காங்க, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்த்தா அது 0வா இருக்கு. தி ஃபோர்ஸ் இஸ் அட் 0 அட் 3t is equal to 3t/4 அவங்க சொல்லியிருக்காங்க. அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு நாம தான் செக் பண்ணணும். அதுல டைமுக்கு பதில் 3t/4ன்னு இருக்கு. கிராஃப்ல இருந்து எனக்கு 3t/4ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு கிளியரா கிடைக்குது. டிஸ்பிளேஸ்மெண்டோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் a cos ωt. இதுல இருக்கிற ஒய்க்கு பதில் நான் 0ன்னு போட்டா 0 is equal to a cos ωtன்னு வந்துடும். y a cos ωt, ஒய்க்கு பதில் 0 போட்டா 0 is equal to a cos ωtன்னு வந்துடும். இதுல ஏன்னா ஆம்பிளிடியூட், இன்னொரு பேர் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது கண்டிப்பா 0வா இருக்காது. அப்ப cos ωt தான் 0வா இருக்கும். அவங்க 4 0வான்னு செக் பண்ண சொல்றாங்க. 4 0வான்னு ட்ரூவான்னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரேஷன் வேணும். இந்த எஸ்கச்சமுக்கு ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா -a⍵² cos ωt. இப்பதான் நம்ம cos ωt 0ன்னு ரெகக்னைஸ் பண்ணிருக்கோம். அதை இங்க ஃபீட் பண்றேன். ஃபீட் பண்ணா ஆக்சிலரேஷன் 0ன்னு வருது. நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னு ஃபீட் பண்ணா ஃபோர்ஸ் 0ன்னு வருது. அவங்களும் அதான் சொல்றாங்க, நம்மளுக்கு அதே ரிசல்ட் தான் வந்திருக்கு. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து ட்ரூ. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் அவங்க சம் டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டைம் ரிலேட்டடா என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறத கிராஃப்ல இருந்து ரெகக்னைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன், ஃபர்தரா என்ன ஈக்குவேஷன் தேவையோ அதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏ ட்ரூன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி நான் அடுத்து என்ன பண்றேன்னா ஸ்டேட்மெண்ட் பிக்கு போறேன். ஸ்டேட்மெண்ட் பில என்ன சொல்றாங்கன்னா தி ஃபோர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அட் t is equal to capital T. கேபிட்டல் Tங்கிற டைம்ல ஃபோர்ஸ் மேக்ஸிமம்ங்கறாங்க. கேபிட்டல் Tங்கிற டைம்ல பாருங்களேன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே மேக்ஸிமமா தான் இருக்கு. இது பாசிட்டிவ் மேக்ஸிமம், இது நெகட்டிவ் மேக்ஸிமம். வாட் எவர் இட் இஸ், கேபிட்டல் Tங்கிற டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமமா இருக்கு. ஸோ நான் அதை எழுதுறேன். பாருங்க, கேபிட்டல் Tங்கிற டைம்ல ஃபோர்ஸ் மேக்ஸிமமா அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. கேபிட்டல் Tங்கிற டைம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் y மேக்ஸிமமா இருக்கு. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ் பண்ண ஆம்பிளிடியூட் a. இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃபுக்கு ஒய்யோட ஃபார்முலா a cos ωt. ஸோ அதை நான் எழுதிட்டேன். இதுல ஒய்க்கு பதில் ஏன்னு போட்டா a is equal to a cos ωtன்னு வருது. a கேன்சல் ஆயிடுச்சுன்னா cos ωt is equal to 1ன்னு வருது. அவங்க ஃபோர்ஸ் மேக்ஸிமமானு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணா ஆக்சிலரேஷன் வேணும். இப்ப நாம டிஸ்கஸ் பண்ற எஸ்கச்சமோட ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் -a⍵² cos ωt. இதுல cos ωtக்கு பதில் 1 போட்டா -a⍵²ன்னு வரும். எஸ்கச்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆக்டிவிட்டிங்கிறதுனால இதுல வர மைனஸை பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. a⍵² தான் மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன், அது நம்மளுக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் a, மேக்ஸிமம் வெலாசிட்டி a⍵, மேக்ஸிமம் ஆக்சிலரேஷன் a⍵²ங்கிறது எஸ்கச்சம நம்ம 4 கேட்டகரியா பிரிச்சு படிச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியோட கன்க்ளூஷன்ல இதை பத்தி பேசியிருப்போம், ஆல்ரெடி படிச்சதுதான். அப்ப ஆக்சிலரேஷன் மேக்ஸிமம்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப ஃபோர்ஸ்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், அப்ப ஃபோர்ஸும் மேக்ஸிமமா தான் இருக்கும். அப்ப இவங்க சொன்னது கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் பியும் ட்ரூ. இப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதான் ஈக்குவேஷன், ஆக்சிலரேஷன்னா இதான் ஈக்குவேஷன், இதெல்லாம் நான் எப்படி எழுதுனா அதுதான் பிகினிங் ஆஃப் கொஸ்டின்லயே நம்ம ரெகக்னைஸ் பண்ணது. பிகினிங் ஆஃப் கொஸ்டின்லயே சொல்லிட்டாங்க. நம்மளோட கிராஃபை வச்சு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை வச்சுட்டு வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். இனிமேல் தேவைப்படுற இடத்துல இதை ஸ்ட்ரைட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணியாச்சு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் இப்போதைக்கு நம்மளுக்கு ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கு. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போவோம்.
மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்னா, பாருங்க, செக் பண்ணுங்க. மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு? தி ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி இஸ் மேக்ஸிமம் அட் t இஸ் ஈக்குவல் டு t/4. ஸ்பீட் வந்து மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க, t ஈக்குவல் டு t/4ல. t/4ங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா y 0வா இருக்கு. ஸோ அப்ப கிராஃப்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் t/4ங்கிற டைம்ல y வந்து 0. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா, மூணாவது ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷன்ல டைம் t/4ல y 0 அப்படின்னு கேதர் பண்ணியிருக்கேன். அதை நான் யூஸ் பண்றேன். y 0 அப்படின்னா ஒய்யோட ஈக்குவேஷன்ல தான் யூஸ் பண்ணணும். இப்ப நம்மளோட இந்த எஸ்கச்சமுக்கு ஒய்ங்கிறது a cos ஒமேகா t. ஸோ இதுல ஒய்க்கு பதில் 0 போட்டா 0 இஸ் ஈக்குவல் டு a cos ஒமேகா t-ன்னு வரும். a கண்டிப்பா 0 கிடையாது. ஏன்னா ஏங்கிறது மேக்சிமம் ஆம்பிளிடியூட், அது 0வா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்ப காஸ் ஒமேகா டி தான் 0. இதுல இருந்து ஒமேகா டி கண்டுபிடிச்சா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது 90 டிகிரி. பட் ஸ்பீட் மேக்சிமமான வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்பீடோட ஈக்குவேஷன்ல இதை ஃபீட் பண்றேன். இந்த எஸ்கச்சமுக்கு ஸ்பீட் ஆர் வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி. அதுல ஒமேகா டிக்கு பதில் 90 போட்டா சைன் 91ன்னு வரும். 1 இன்டு ஏ ஒமேகா ஏ ஒமேகா. மைனஸ் இங்க பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஸ்பீட் வி ஏ ஒமேகான்னு வந்திருக்கு. ஏ ஒமேகா தான் மேக்ஸிமம் வேல்யூ இன் எஸ்கச்சம் ஸ்பீட்ல. அப்ப ஸ்பீட் மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. அப்ப ஸ்டேட்மெண்ட் சியும் என்ன அப்படின்னா ட்ரூ தான். இப்படி அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ங்கிறத நம்ம நம்மள்ட்ட இருக்கிற ஈக்குவேஷன்ஸை வச்சு என்ன பண்ணணும்னா எவாலுவேட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். நீங்க பாட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ண கூடாது. நம்மளோட எஸ்கச்சம் என்ன எஸ்கச்சம்னு ரெகனைஸ் பண்ணி அதுக்கான ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ணணும். அதை தான் இந்த கொஸ்டினோட பிகினிங்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் மைண்ட் மேப் வச்சு. அதை வச்சுக்கிட்டு தான் சால்வ் பண்றேன். மற்றபடி இதுல இருந்து அதை தூக்கி போடுறது, அதுல இருந்து இதை தூக்கி போடுறதுங்கிற மேக்ஸ் தான் இருக்குமே தவிர கான்செப்ட் வைஸ் பயங்கர டஃபாலாம் இந்த கொஸ்டின் சொல்ல மாட்டேன் நான். இந்த கொஸ்டின் லென்த்தி டஃப் கிடையாது. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் டிக்கு போறேன். ஸ்டேட்மெண்ட் டி பாத்தீங்கன்னா, தி பொட்டன்சியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி ஆசிலேஷன் அட் t ஈக்குவல் டு t/2. டைம் t/2வா இருக்கிறப்ப பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். இதுல பொட்டன்சியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி எல்லாம் இல்லை இந்த கிராஃப்ல. ஆனா ஒரு எஸ்கச்சமோட பொட்டன்சியல் எனர்ஜி ஃபார்முலாவும் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவும் நம்மளுக்கு நல்லா தெரியும். எனர்ஜி இன் எஸ்கச்சம் அப்படிங்கிற டைட்டில்ல பொட்டன்சியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். அதுபடி பொட்டன்சியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/2 m ஒமேகா ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு. பாருங்க எழுதிட்டேன். கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 m ஒமேகா ஸ்கொயர்டு இன்டூ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு. ரெண்டு சைடு 1/2 m ஒமேகா ஸ்கொயர்டு கேன்சல். அப்போ ஒய் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரணும். இந்த மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு அங்கிட்டு வந்துருச்சுன்னா 2y ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னு வரும். இதுல இருந்து ஒய் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சா ஏ ஸ்கொயர்டு பை 2ன்னு வரும். இது a/2 கிடையாது. நோட்ஸ்ல கரெக்ட் பண்ணிருப்பேன், இங்க டிஸ்பிளேல கரெக்டா இருக்காது. ஏ ஸ்கொயர்டு பை 2ன்னு வரும். அதுக்கு ரூட் எடுத்தா ஒய் இஸ் ஈக்குவல் டு a/√ன்னு வரும். பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கிறப்ப டைம் வந்து t/2ன்னு சொல்லியிருக்காங்க. பொட்டன்சியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலா இருக்கிறப்ப ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, a/√2. இதை வச்சு டைம் கண்டுபிடிக்கணும். ஒய் தானே கால்குலேட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஒய்யோட ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. நம்மளோட இந்த எஸ்கச்சமுக்கு ஒய்யோட ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. ஸோ ஒய்க்கு பதில் ஏ காஸ் ஒமேகா டின்னு போட்டா ரைட் சைட்ல இருக்கிற a/2 ரீடைன். ஏ கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் ஒமேகா டி 1/√2ன்னு வரும். அப்போ ஒமேகா டி கண்டுபிடிச்சா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ன்னு வரும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/√2ங்கிறது 45 டிகிரி ஆஃப் π/4. அதே நேரத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒமேகானா 2π/tன்னு எழுதலாம். ஒமேகானா 2π/tன்னு எழுதலாம். 1/tனா ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாம். இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்கள் தான். இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு π/4. அப்ப π கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி இஸ் ஈக்குவல் டு t/8ன்னு வருது. அப்ப டைம் t/8 இருக்கிற அந்த டைம்ல மட்டும்தான் கைனட்டிக்கும் பொட்டன்சியலும் ஈக்குவலா இருக்கும். ஆனா இவங்க t/2ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்க t/2 வரல, t/8 வந்திருக்கு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. அப்ப ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் பி, ஸ்டேட்மெண்ட் சி மூணுமே ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் டி வந்து நாட் ட்ரூ அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கோ அந்த ஆப்ஷன் தான் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ அப்படி பாக்குறப்ப ஆப்ஷன் டி வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கு. கொஞ்சம் லென்த்தி கொஸ்டின் தான்ப்பா, டஃப் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க கேட்கலாம். கிளியரா?
நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேப்பா. Question number 2. A block of mass m attached to a massless spring is performing oscillatory motion of amplitude capital A on a frictionless plane. If half the mass of the block breaks off when it is passing through its equilibrium point. Equilibrium point na origin. The amplitude of oscillation for the remaining system becomes f by a. The value of f is, ஒரு பிளாக் இருக்கு, அதோட மாஸ் m, அதை ஒரு ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பிளாக் அப் அண்ட் டவுன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும் ஸ்ப்ரிங்கோட சேர்ந்து. அந்த ஸ்ப்ரிங் இல்ல அந்த பிளாக் ஆரிஜினுக்கு வர்றப்ப அந்த பிளாக்ல பாதி மாஸ் பிரிஞ்சு போயிருச்சு, பாதி மாஸ் பிரிஞ்சிருச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அந்த பிளாக் ஃபுல்லா இருக்கிறப்ப அந்த எஸ்கெச்எம்மோட ஆம்பிளிடியூட் ஏ. அந்த பிளாக்ல பாதி காலி ஆனதுக்கு அப்புறம் எஸ்கெச்எம்மோட ஆம்பிளிடியூட் வந்து எஃப் இன்டு ஏ. அப்ப எஃப்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, எஃபோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நீங்க உடனே நீங்களா எஃப்னா ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்க கூடாது. அப்படி எஃப்னா ஃப்ரீக்வன்சினா அவங்க சொல்லுவாங்க. எஃப்ங்கிறது இங்க ஒரு நம்பர், அது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபுல் பிளாக்ல பாதி போர்ஷன் பிரேக் ஆஃப் ஆகுது, பியுது, பிஞ்சிருச்சு. எப்பனா யூக்லிபிரியம் பாயிண்ட்ல. யூக்லிபிரியம் பாயிண்ட்ல ஆரிஜின் அர்த்தம் பார்க்கணும். ஆரிஜின்ல உங்களுக்கு ஸ்பீட் வந்து மேக்சிமமா இருக்கும். ஆரிஜின்ல ஸ்பீட் மேக்சிமம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம எஸ்கெச்எம்மோட ஃபர்ஸ்ட் போர்ஷன், எஸ்கெச்எம்னா என்ன அப்படின்னு நாம டீடைல்டா படிச்சிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன்ல ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். அந்த கன்க்ளூஷன்ல ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள்ல y0னா வெலாசிட்டி மேக்சிமம் ஏ ஒமேகா அப்படின்னு இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த டேபிள்ல இருக்கும். நான் இப்ப அந்த டேபிளை காமிச்சு கன்ஃபியூஸ் பண்ண முடியல. ஏன்னா ஸ்லைடு மாற மாற என்ன ஆகும்னா இங்கே ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கும். அதனால நான் காமிக்கல. நீ போய் ரெஃபர் பண்ணு, நோட்ஸ் கையில வச்சிருப்ப. நேத்து வேற இதுல ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதனால கிளியரா அந்த டேபிள் பார்த்தா தெரியும். ஆரிஜின்னா y0, யூக்லிபிரியம் பாயிண்ட்னா ஆரிஜின் அர்த்தம். ஆரிஜின்னா y0. ஆரிஜினுக்கு இன்னொரு பேர் மீன் பொசிஷன். அந்த மீன் பொசிஷன்ல ஸ்பீட் மேக்சிமமா இருக்கும். உனக்கு சந்தேகமா இருந்தா நீ பெண்டுலம் வச்சு கூட யோசிக்கலாம். இப்ப பெண்டுலம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படியே போக போக ஒரு மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு நவுந்து இருக்கோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இந்த பெண்டுலமோட ஸ்பீட் 0 ஆயிரும். 0 ஆனதுக்கு அப்புறம் இது ரிட்டர்ன் வரும். ரிட்டர்ன் வரப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சு ஆரிஜினுக்கு வரப்ப திருப்பி y0 ஆயிரும். y0ல இது ஸ்டாப் ஆகாது, இங்க ஃபுல் ஸ்பீட் இருக்கும். அதனால இப்படி போக ஆரம்பிக்கும். அந்த டேபிள் நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரப்ப பெண்டுலம் ரெஃபரன்ஸா வச்சு அந்த டேபிளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கோங்க. ஸோ அவங்க யூக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங், அதோட ஒரு இதுதான் ஒரு ஸ்ப்ரிங், இதோட ஒரு பிளாக் கனெக்ட் ஆயிருக்கு, இழுத்து விட்டாங்க, போயிட்டு போயிட்டு வருது. மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆம்பிளிடியூட் ஏ. அந்த பிளாக்ல பாதி பிஞ்சு போகுது. எப்போ பிஞ்சு போகுதுன்னா யூக்லிபிரியம் பாயிண்ட் வரப்ப பிஞ்சு போகுது. அப்படின்னா ஆம்பிளிடியூட் எஃப்ஏவா இருக்கு. அப்ப எஃப்என் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஒரு குறிப்பிட்ட மாஸ் என்ன ஆகுதுன்னா பிஞ்சு போயிடுச்சு. அப்ப இந்த இடத்துல மொமெண்டம் கன்சர்வேஷன் லாஜிக் வரும். ஏன்னா இது ஒரு ஆக்டிவிட்டி சேஞ்ச். கொலிஷன் அப்படிங்கிற ஒரு டைட்டில்ல தான் இந்த மொமெண்டம் கன்சர்வேஷனை பத்தி அதிகமா படிச்சிருப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு, பிரிஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் வந்துருச்சுனாவே வெட்டியாச்சு, கட் பண்ணியாச்சு, ஒட்டுறோம், பேஸ்ட் பண்றோம், இப்படி எல்லாம் சொல்லிட்டாவே மொமெண்டம் கன்சர்வ்டு. அப்போ மொமெண்டம் பிஃபோரும் மொமெண்டம் ஆஃப்டரும் ஈக்குவல். ஸோ மொமெண்டம் பிஃபோர் என்ன அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி, மொமெண்டம் ஆஃப்டரை எம் டேஷ் இன்டு வி டேஷ்னு எழுதியிருக்கேன். இந்த வெலாசிட்டி மேக்சிமம் வெலாசிட்டி, நான் ஈக்லிபிரியம் பாயிண்ட்ங்கிறது மீன் பொசிஷனை மீன் பண்ணுது. எஸ்கெச்எம்ல மீன் பொசிஷன்ல ஸ்பீட் மேக்சிமமா இருக்கும். மேக்சிமம் ஸ்பீடோட ஃபார்முலா ஏ ஒமேகா. ஒமேகானா 2π/t. 2π ரீடைன் பண்றேன். t-னா டைம் பீரியட். ஸ்ப்ரிங்கோட டைம் பீரியட் ஃபார்முலா 2π × √m/k. அப்ப 2π கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு √k/m வரும்.
இப்போ பிஃபோர் மூமெண்டம் ஆஃப்டர் மூமெண்டம்னு சொல்லியிருக்கேன். பிஃபோர்னா பிளாக் பிஞ்சு போறதுக்கு முன்னாடி, ஆஃப்டர்னா பிளாக் பிஞ்சதுக்கு அப்புறம். பிஞ்சு போறதுக்கு முன்னாடி பிளாக்கோட மாஸ் எம், விக்கு பதில் ஏ ஒமேகா, ஒமேகாவுக்கு பதில் ரூட் ஆஃப் கே பை எம் எழுதிட்டான். பிளாக் பிஞ்சு போனதுக்கு அப்புறம் எவ்வளவு பிளாக் பிஞ்சு கீழே விழுந்துருச்சுன்னா பாதி விழுந்துருச்சு, மிச்சம் பாதி இருக்கும். அப்ப மாஸ் எம்முக்கு பதில் எம் பை 2, மாஸ் எம்முக்கு பதில் எம் பை 2. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெலாசிட்டிக்கு பதில் ஏ ஒமேகா, பிரேக் ஆனதுக்கு அப்புறம் பாதி மாஸ் பிஞ்சு போனதுக்கு அப்புறம் வர ஆம்பிளிடியூடா எஃப்ஏன்னு சொல்லியிருக்காங்க, அதனால எஃப்ஏன்னு போட்டிருக்கேன். ஒமேகாவுக்கு பதில் ரூட் ஆஃப் கே பை எம், கே எழுதிட்டு எம்முக்கு பதில் எம் பை 2ன்னு போட்டான். இப்ப சிம்பிளிஃபை பண்ணா எஃப் கண்டுபிடிச்சிடலாம். இந்த எம் கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும், கே எம் கேன்சல் ஆயிரும். இதுல கீழே ஒரு 1/2 இருக்கும், இந்த 2 மேல போயிரும். அப்ப 1 இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ எஃப் ரூட் 2ன்னு வரும். இதுல இருந்து எஃப் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ரூட் 2 வந்துடும். இதான் ஆன்சர். ஒன்ஸ் நாம டேட்டா ஃபீட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது இங்க டசன்ட் மேட்டர். இங்க ரெண்டு விஷயம் மேட்டரா இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் லாஜிக் ஃபாலோ பண்ணுங்கிறது. இன்னொன்னு ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல தான் ஒரு ஹாஃப் தி மாஸ் என்ன ஆகுதுன்னா அந்த பிளாக்ல இருந்து செப்பரேட்டடா பிரேக் ஆகுது. யூக்லிபிரியம் பாயிண்ட்னா ஆர்ஜினை மீன் பண்ணுது. ஆர்ஜின்ல ஸ்பீட் மேக்சிமமா இருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயம் தெரியணும். ஏன்னா மொமெண்டம் வந்துருச்சுனாவே ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி வரும். அந்த வெலாசிட்டிக்கான சரியான ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓவர். டவுட் இருந்தா கேட்கணும். நான் எப்பயுமே இந்த என்டையர் பிசிக்ஸ்ல 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் பிரேக் ஆகுது, அட்டாச் ஆயிருச்சு, செப்பரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமா ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு. அதை ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி பண்ணாவே எனக்கு ஐடியா கிடைச்சிடும். உடனே சரசரன்னு ஆன்சர் வந்துடும். அது ஒரு புது கொஸ்டினா எனக்கு என்னைக்கும் தெரிஞ்சது இல்லை. அகைன் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. Question number 3. An object of mass m is suspended at the end of a massless wire of length L and the area of cross section capital A. Young's modulus of the material of the wire is capital Y. If the mass is pulled down slightly, its frequency of oscillation along the vertical direction is. ஒரு massless wire இருக்கு, அதோட லென்த் L, அதுக்கு கீழே ஒரு சின்ன பிளாக் கனெக்ட் பண்றாங்க, அதோட மாஸ் M. இந்த ஒயரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A, இந்த ஒயரோட யங்ஸ் மாடுலஸ் Y. இத லைட்டா இழுத்துட்டு விட்டுட்டாங்க, ஆசிலேட் ஆகுது. அப்ப ஃப்ரீக்வன்சி ஆஃப் வெர்டிகல் ஆசிலேஷன் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒயரோ ஸ்ப்ரிங்கோ வந்துருச்சு அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் பீரியடுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் m/k. ஒயர் ஸ்ப்ரிங் வந்துருச்சுன்னா இதான். ஃப்ரீக்வன்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். அப்ப இதை தலைகீழா மாத்தினா 1/2π இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் k/m. ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கேவை அப்படியே ரீடைன் பண்ணிக்கலாம். பட் இங்க ஒயர்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கேவை எப்படியாவது என்ன பண்ணா மாடிஃபை பண்ணணும். கேனா என்ன நாம தெளிவா படிச்சிருக்கோம். கேங்கிறது என்ன அப்படின்னா mg/dl. mg/dl படிச்சிருக்கோம். போய் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே வெர்டிகல் ஸ்ப்ரிங்ல போய் செக் பண்ணி பாருங்க, இதை படிச்சிருக்கோம். mgனா டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதை எஃப்னு எடுத்துக்கிறேன். டிஎல்னா எலாங்கேட்டட் லென்த், நம்ம லைட்டா புடிச்சு இழுக்கிறோம், அந்த எலாங்கேஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன் தான் டிஎல். அப்ப f/dl தான் கே. இந்த கேவுக்கு இன்னொரு பேர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். இது அப்படியே இங்க சப்ஸ்டிடியூட் பண்றப்ப f/dl × m வருது. இதான் என்னோட ஆன்சர். பட் 4 ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு யங்ஸ் மாடுலஸ் பிளே ஆயிருக்கு. அப்ப எப்படியாவது யங்ஸ் மாடுலஸை உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதில் ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த பை ஒரிஜினல் லென்த் மேல போயிடும்.
இதுல இந்த ஏரியாவை இங்கிட்டு கொண்டு வரேன், கேபிட்டல் எல்லாம் கீழே கொண்டு வந்துட்டா எனக்கு எஃப் பை டிஎல்னு வருது. இங்க பார்த்தா எனக்கு எஃப் பை டிஎல் இருக்கு. அப்ப அதுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான்ப்பா. சாதாரண கேள்விதான். ஸ்ப்ரிங்னா நான் கேவை அப்படியே வச்சுக்கிட்டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம். இவங்க ஒயர்னு சொல்லிட்டதுனால கேவை நான் என்ன பண்றேன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேவுக்கான ஃபார்முலா வச்சு அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. பட் ஆப்சன்ட் should possess யங்ஸ் மாடுலஸ். ஆல்சோ கொஸ்டின்லயும் யங்ஸ் மாடுலஸ்ங்கிற வேர்ட் வந்துருச்சு. அதனால அதை உள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி பண்ணா ஓவராலா ஃபைனல் ஆன்சர் கிடைச்சு. முடிச்சாச்சுப்பா. டவுட் இருந்தா கேட்கும். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 4. When a particle of mass m is attached to vertical spring of spring constant k and released, its motion is described by y of t is equal to y naught sin squared omega t, where y is measured from the lower end of upstretched spring, then omega is ஒரு பார்ட்டிக்கல் அதோட மாஸ் எம் அதை ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணிட்டு இழுத்து விட்டுட்டாங்க. அப்ப அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆச்சுன்னா எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு மோஷனோட ஈக்குவேஷனை கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ல சைன் ஸ்கொயர்ட் ஒமேகா டின்னு வருது. அப்ப இது எஸ்கச்சமே கிடையாது. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா மீனிங்லெஸ்ல ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஒமேகா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இந்த மீனிங்லெஸ் ஈக்குவேஷனை ஓரளவுக்கு நாம நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு மாத்திட்டு ஒமேகா கண்டுபிடிக்கணும். அதான் பிளான். அதனால இந்த கொஸ்டினுக்கு நான் கொடுக்கிற எக்ஸ்பிளனேஷன் அக்செப்டபிளா இருக்கும். ஆனா ஹைலி கன்வின்ஸ்டா உனக்கு இருக்காது. எனக்கும் கன்வின்ஸ்டு கிடையாது. என்னைய பொறுத்தவரை இது எஸ்கச்சம் கிடையாது. எஸ்கச்சம் இல்லாத ஒரு இடத்துல எஸ்கச்சம் பேராமீட்டரை பத்தி கேட்கறதுங்கிறது அவ்வளவு கரெக்டா இருக்காது. பட் சில நேரங்கள்ல ஜேஇ கொஸ்டின் சுத்தமாவே புரியாத மாதிரி வந்துடும். ஏதாவது ஒரு சில கொஸ்டின் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். நாம அந்த எக்ஸாம்ல அது எழுத முடியலன்னாலும் வெளியே வந்து பாத்துக்கலாம் என்ன சொல்றாங்க ஏது அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் யாரும் எழுதியிருக்கவும் மாட்டாங்க. கோ வித் சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பாப்போமே. சோ ஒய் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் சைன் ஸ்கொயர்ட் ஒமேகா டி. எஸ்கச்சம்ல இந்த மாதிரி ஸ்கொயர் வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அதனால சைன் ஸ்கொயர்ட் ஒமேகா டியை ட்ரிக்னாமெட்ரி படி 1 மைனஸ் காஸ் 2 ஒமேகா டி பை 2 எழுதுறான். இந்த ஒய் நாட்டை உள்ள கொண்டு போயிட்டு 2 தனித்தனியா பிரிச்சு எழுதுனா ஒய் நாட் பை 2 மைனஸ் ஒய் நாட் பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 ஒமேகா டின்னு வரும். இந்த போர்ஷனை இங்கிட்டு கொண்டு வந்துட்டா ஒய் மைனஸ் ஒய் நாட் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் நாட் பை 2 இன்டூ காஸ் ஒமேகா டின்னு வரும். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த ஒய் மைனஸ் ஒய் நாட் பை 2 நானா கேபிட்டல் ஒய்னு எழுதுறேன். இதை ஆம்பிளிடியூடா பாக்குறேன். காஸ் ஒமேகா டி அப்படியே ரீடைன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நம்மளா மாத்திக்கிறோம். there is no reason. இதெல்லாம் பண்றதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. ஆன்சர் இப்படிதான் வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஸ்பெக்ட்ல இதை பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான். அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஹைலி கன்வின்ஸ்டா இருக்காது. ஏன்னா இது எஸ்கச்சம் ஈக்குவேஷனே கிடையாது. பொதுவா எஸ்கச்சம் ஈக்குவேஷன்ல y is equal to a cos ஒமேகா டின்னு இருக்கும். ஆனா இங்க 2 ஒமேகா டின்னு இருக்கு. அப்ப நார்மலா ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 2 ஒமேகா இருக்குன்னா அதனால ஒமேகாவுக்கு பதில் 2 ஒமேகான்னு போட்டேன். ஒமேகாவோட ஃபார்முலா ரூட் ஆஃப் கே பை எம். அப்ப இங்க ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 2 ஒமேகா இருக்கு. அதனால அதை அப்படியே எழுதி ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இதை எப்படி எழுதுன? ஸ்ப்ரிங்க பொறுத்தவரையும் ஒமேகானா ரூட் ஆஃப் கே பை எம். இப்ப 2-3 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ப்ராப்ளத்துல கூட எழுதிருக்கு பாருங்க. ஏற்கனவே ஒரு ப்ராப்ளத்துல எழுதியிருப்போம். டைம் பீரியட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதை நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா எழுதிட்டேன். அவ்வளவுதான். ஸோ அதனால டவுட்னா நீ எங்கேயாவது தேர்ட்னா கிடைச்சிடும். இதுல இருந்து நான் இதை ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகுது? இங்க ஸ்கொயர் பண்ணிருக்கேன் பாருங்க. 4 ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு கே பை எம்னு வந்துடும். ரூட் கேன்சல் ஆயிடும். இந்த ஈக்குவேஷன்ல ஆம்பிளிடியூட் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் நாட் பை 2 இருக்கு. அதை எழுதிட்டான். கேவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எம்ஜி பை டிஎல். கேவோட ஃபார்முலா எம்ஜி பை டிஎல். இதுல இருந்து டிஎல் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எம்ஜி பை கேன்னு வரும்.
நீங்க ரைட் சைட்ல பாருங்களேன், mg/k இருக்கும். லெஃப்ட் சைட்ல dl இருக்கிற இடத்துல ஆம்பிளிடியூட் இருக்கும். dlங்கிறதுனா எலாங்கேஷன். சப்போஸ் அந்த எலாங்கேஷன் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட்டாவும் இருக்கலாம். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அதை ஏன்னு மாத்திருக்கு. சில இடங்கள்லாம் நம்ம வந்து சில விஷயங்களை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் திங்க்னு போட்டிருக்கேன். திங்க்னா இந்த ஃபார்முலால இருந்து நான் இப்படி எனக்கு கன்வீனியன்ட்டா இதை மாத்திருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன். ஈக்குவேட் பண்றப்ப இங்க m/kன்னு வருது. ஆல்ரெடி k/m 4 ஒமேகா ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இங்க இருக்கிற m/kக்கு பதில் 1/4 ஒமேகா ஸ்கொயர்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு y0/2. 2 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் கண்டுபிடிச்சா g/2 ஒமேகா நாட் வருது. ஒமேகா கண்டுபிடிச்சா √g/2 ஒமேகா நாட் வருது. இதுதான் ஆன்சர். ஹைலி அக்செப்டபிள் ஒன் கிடையாது. பட் அங்கிட்டு இங்கிட்டு ரெஃபர் பண்றப்ப இந்த ஆன்சர் தான் ஓரளவுக்கு கரெக்ட் மாதிரி தோணுச்சு. அதனால நான் இதை ப்ரொசீட் பண்ணிருக்கேன். இந்த கொஸ்டினை நான் எக்ஸாம்ல பார்த்தா இது எஸ்கச்சம் இல்ல, தேவையில்லாம அட்டன் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல விட்டுருவேன். ஏன்னா எஸ்கச்சம் இருந்தா எஸ்கச்சமோட ஃபார்முலாஸ ப்ராப்பரா அப்ளை பண்ணலாம். எஸ்கச்சம்னு தெரியாத ஒரு இடத்துல, எஸ்கச்சம் கிடையாதுங்கிற ஒரு இடத்துல, ஏன்னா y0 sin ஒமேகாட்டினா எஸ்கச்சம், y0 sin ஸ்கொயர்டு ஒமேகாட்டி டெஃபினட்டா எஸ்கச்சம் கிடையாது. அப்படி அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நாம என்ன பண்ண முடியாதுன்னா எஸ்கச்சமோட ஃபார்முலாவை இந்த மாதிரிலாம் மாத்திக்க முடியாது. இந்த மாதிரிலாம் மாத்தணுங்கிற ஐடியாஸ் கிடைக்காது. மேபி இந்த ப்ராப்ளம் நம்ம படிச்சிருந்தா கூட எக்ஸாம் அல்ல இதே கேட்டா ஓகே, இது இல்லாம வேற எது கேட்டா நம்ம இஷ்டத்துக்கு எல்லா இடத்துலயும் இதை மாத்த முடியாது. இதுக்கு பேக்கப்ல நம்ம ரீசன் தேடணும். சொல்லலாம் இந்த மாதிரி கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நான் நடத்தி இருக்கேன், உனக்கு புரியும். இதே மாடல் இப்படியே டிட்டோவா கேட்டாங்கன்னா ப்ரொசீட் பண்ணு. கொஞ்சம் ஸ்லைட்டா இங்கிட்டு மாறிடுச்சு அப்படின்னா விட்டுரு. பொதுவா எஸ்கச்சம்ங்கிற பேனருக்குள்ள இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸை ஒத்துக்காது. இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிடு. அவ்வளவுதான். கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? கிளியராப்பா? ஓகே. Question number 5. A silver atom in a solid oscillates in simple harmonic motion in some directions with a frequency of 10^12 per second. What is the force constant of the bonds connecting one atom with the other? Molecular weight of silver 108 and Avogadro number 6.02 into 10^3 gram mole inverse. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில்வர் ஆட்டம் எஸ்கச்சமா ஃபாலோ பண்ணுது, அதோட ஃப்ரீக்வன்சி தான். அப்போ ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. பொதுவா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை மீன் பண்ணும். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கேட்டாங்கன்னா நீங்க இந்த டைம் பீரியட் ஃபார்முலால இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பீரியட் t is equal to 2π into square root of m/k. இதை தலைகீழா மாத்தினா ஃப்ரீக்வன்சி கிடைச்சிடும். ஏன்னா 1 டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ 1/2π into square root of k/m வந்துடும். நான் ஏன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிருக்கேன்னா கிவன் டேட்டால ஃப்ரீக்வன்சி இருக்கு, அதனால கண்டுபிடிச்சிருக்கேன். கே தான் நம்மளுக்கு டார்கெட். ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே தான் கேட்டிருக்காங்க. கே ரூட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்றாங்க. இந்த 2π எங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு ஸ்கொயர் பண்றப்ப 4π² f² is equal to k/m வருது. இதுல இருந்து கே கண்டுபிடிச்சா m into 4π² f² வந்துடும். எம்ங்கிறது சில்வர் ஆட்டமோட மாஸ். மேபி அது தெரியலன்னா மோலார் மாஸ் அவோகேட்ரா நம்பர் வச்சுக்கிட்டு அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 4 கான்ஸ்டன்ட் π 3.14 f 10^12 கொஸ்டின்ல இருக்கு. சோ அப்ப மித்த டேட்டாஸ் எல்லாம் எனக்கு பிரச்சனை எல்லாம் அப்படியே ஃபீட் பண்ணிட்டேன். சில்வர் ஆட்டமோட மாஸ் தெரியல அப்படின்னா மோலார் மாஸ அவோகேட்ரா நம்பரால டிவைட் பண்ணிருக்கு. டிவைட் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஸோ இது கிராம்ல இருக்கு. இதை இப்படியே இது வந்து ஆக்சுவலா இங்க 10^26ன்னு வரும்பா. நான் தப்பா எழுதியிருக்கேன். இது 10^26ன்னு வரும். இது கிராம்ல இருக்கும் நார்மலா மோலார் மாஸ். அதை கிலோகிராமுக்கு மாத்துறதுக்கு ஒரு 10⁻³ அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு. நான் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு உனக்கு அப்டேட் பண்ணிட்டு வேணா நோட்ஸ் அனுப்புறேன். மற்றபடி இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். சிம்பிள் கொஸ்டின் தான். பட் என்ன அப்படின்னா சில்வர் ஆட்டம் எஸ்கச்சம்னு சொல்றப்போ உனக்கு ஒரு மாதிரி ரூடா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தெரிஞ்சாலும் அதுல கேட்டிருக்கிறது கே சம்பந்தப்பட்ட ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா இது ஒண்ணுதான். அதனால இதை கண்டுபிடிக்க வேண்டியதான். இதுல எம் கால்குலேட் பண்றதுக்கு இதுதான் ஒரு வே. இது நீ கெமிஸ்ட்ல படிச்சிருப்ப. மோலார் மாஸையும்
அவோகேட்ரா நம்பரையும் வச்சுக்கிட்டு எப்படி மாஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் கண்டுபிடிக்கிறது, மாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறதெல்லாம் கெமிஸ்ட்ல படிச்சிருப்பேன். அந்த ஆஸ்பெக்ட் தான். பட் நான் ஒரு தடவை இதை மட்டும் கிராஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இது கரெக்ட், இதுல ஏதோ 10 பவர்ல தப்பு பண்ணிருக்கேன், அது என்னன்னு மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போலாமா? கிளியரா? ஓகே. Question number 6. A magnetic needle of magnetic moment 7.3 into 10 power minus 2 ampere meter square and moment of inertia 12.5 into 10 power minus 6 kg meter square is performing simple harmonic oscillation in a magnetic field of 0.1 Tesla. What will be the time taken by the needle to complete 10 oscillations? ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்குப்பா, இந்த மாதிரி இருக்கு. இதோட மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் இனர்சியாலாம் கொடுத்துருக்காங்க. சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அதுல இதை போட்டோடனே இது அப்படியே ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. 10 ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆக்சிலேஷன் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அதுக்கு பேர் டைம் பீரியட். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா T is equal to 2π into square root of I divided by MB. இது 12th பிசிக்ஸ்ல மேக்னடிசம்ல தான் படிப்போம். அதுவரை நீ இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிறணும். 2π ரீடைன், ஐனா மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, அது 12.5 into 10 power minus 6. எம்னா மேக்னெட்டிக் மூமெண்ட், அது 7.3 into 10 power minus 2. பீனா மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.1 ஃபில் பண்ணிட்டா சால்வ் பண்ணா ஒரு ஆசிலேஷனுக்கான டைம் பீரியட் கிடைச்சிருச்சு. 10 ஆசிலேஷன்னா இன்டூ 10 போடணும், அவ்வளவுதான். இப்ப எடுத்தவனே எழுதி இருக்கிற ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கொஸ்டின் ஈஸி. இந்த ஃபார்முலா 12th நாம டெரைவ் பண்ணிடுவோம், மேக்னடிசம்ங்கிற சாப்டர்ல டெரைவ் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான். ஸோ அது டெரைவ் பண்ற வரை நீ இந்த ஃபார்முலாவை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் உனக்கு இந்த 12th மேக்னடிசம் ரிலேட்டடா இருக்கிற இந்த ஃபார்முலாவை 11th எங்கேயும் டீச் பண்ணிருக்க மாட்டேன், எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா ஒரு ஃபார்முலா மைண்ட் மேப்ல காமிச்சிருப்பேன், இப்பயும் காமிக்கிறேன். மைண்ட் மேப்ல டைம் பீரியட் சம்பந்தமா ஒரு ஃபார்முலா காமிச்சிருப்பேன். அதை பத்தி நான் 12th பிசிக்ஸ் வரப்ப சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங், வெர்டிகல் ஸ்ப்ரிங் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இங்க பாருங்களா, இந்த இடத்துல ஒண்ணு எழுதியிருப்பேன். இதைதான் நான் இங்க அப்டேட் பண்ணி எழுதியிருக்கேன். சிக்கு பதில் தான் எம்பின்னு போட்டேன். அது எப்படி போட்டேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு 12th பிசிக்ஸ்ல தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஆனா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டேன். இப்பயும் நான் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார்முலா ஈஸியா ஆன்சர் எடுத்துட்டேன். ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு என்ன பண்றேன் 12th பிசிக்ஸ்ல மேக்னடிசம் வரப்ப கிளியர் பண்ணேன். ஸோ முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 6 ஓவர். டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா? Question number 7. A particle performs simple harmonic motion with amplitude A. Its speed is doubled at the instant, that is at a distance 4a/5 from equilibrium position. What is the new amplitude of motion? இப்ப ஏன் பார்ட்டிகல்னு எடுத்துக்கிறோம், பெண்டுலம்னு இமேஜின் பண்ணுவோம். யூக்லிபிரியம்னா ஆர்ஜின், ஆர்ஜின்ல இருந்து பெண்டுலம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வருது. ஆர்ஜின்ல இருந்து இவ்வளவு தூரம் போகுது. அப்ப இதான் ஆம்ப்ளிடியூட். இப்படி ஆர்ஜின்ல இருந்து போயிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஸ்பீடை டபுள் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்பீடை அப்படியே டபுள் பண்ணிட்டாங்க. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஸ்பீடை டபுள் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அந்த இடத்துல ஆம்ப்ளிடியூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்பீட், டிஸ்டன்ஸ், ஆம்ப்ளிடியூட். நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா y is equal to omega into root of a squared minus v is equal to omega into root of a squared minus y squared. அவங்க சொல்ற பர்டிகுலர் பாயிண்ட் இதுதான் 4a/5. அப்போ yங்கிற இந்த டிஸ்டன்ஸுக்கு பதில் 4a/5 இங்க ஃபீட் பண்ணா 16a²/25 வரும். ஸ்பீட் v இருக்கிறப்ப ஆம்ப்ளிடியூட் a,
இந்த பாயிண்ட் y is equal to 4a/5 அதை இங்க ஃபீட் பண்ணா 16a²/25 னு வரும். அப்ப ஸ்பீட் 2v மாறிடுச்சுன்னா ஆம்பிளிட்யூட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாதாரணமா இந்த பாயிண்ட்ல ஸ்பீட் v இருக்கிறப்ப ஆம்பிளிட்யூட் a, இதே பாயிண்ட்ல ஸ்பீட் 2v இருந்ததுன்னா ஆம்பிளிட்யூட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் செகண்ட் டைம் வர ஆம்பிளிட்யூட a' ன்னு எழுதிருக்கேன். ஸ்டார்டிங் ஆஃப் கொஸ்டின்ல கொஸ்டின் புரியலனாலும் இப்ப புரியும். இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? எப்படியாவது சிம்பிளிஃபை பண்ணி a' கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா 2 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வரப்ப பெஸ்ட் வே டிவைட் பண்றதா, இல்ல உனக்கு என்ன மெத்தடாலஜி தெரியுதோ அதுபடி நீ சிம்பிளிஃபை பண்ண. நான் என்ன பண்றேன் அப்படின்னா விக்கு பதில் இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்றேன். டிவைட் பண்றதும் சப்ஸ்டிடியூட் பண்றதும் ஒண்ணுதான். அப்போ ஒமேகா இன்டூ இதை கிராஸ் பண்ணா என்ன ஆகும்னா 25a² - 16a², 9a²/25 வந்துடும். ரைட் சைட்ல இருக்கிற இந்த ஒமேகா இதை கிராஸ் பண்ணா 25a² - 16a²/25 வரும். ஒமேகா ஒமேகா 25 கேன்சல் ஆயிரும். என்டையர் செக்மெண்ட் ரூட்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால டபுள் சைடு ஸ்கொயர் பண்றப்ப 4 × 9a² 36a² வந்துடும். ரைட் சைட்ல 25a² - 16a² வரும். இந்த -16a² இங்க போட்டு ஆட் பண்றப்ப 52a² is 25a² வரும். இதுல இருந்து a² கண்டுபிடிச்சா 52a²/25, a' கண்டுபிடிச்சா √52a/5. இதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த இதை கரெக்டா நீ கொஸ்டினை ரீட் பண்ணி நீ எழுதணும். இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்துறதுனால உனக்கு ஈஸியா இருக்கும். நீ எழுதிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இந்த ஓவரால் 7 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் அக்செப்டபிளா இல்ல, 4th கொஸ்டின். மித்ததெல்லாம் ஓகே. உனக்கு 12th பிசிக்ஸ் அட் அ டைம் மேக்னடிசம் தெரியாததுனால நடுவுல ஒரு ஃபார்முலா, மேக்னடிசம்ல வர ஒரு ஃபார்முலா மட்டும் உனக்கு வந்து அன்ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். மித்ததெல்லாம் நார்மல் தான். ஸோ என்னமோ தெரியல, ஜேஇ 2020ல வந்து எஸ்கச்சம் வேவ்ஸோட கொஸ்டினே ஓவராலா கம்மியா இருந்தது. அதுக்கு முந்தின வருஷம் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது, எஸ்கச்சம் வேவ்ஸ் கம்மியா இருந்தது. ஜேஇ 2020ல என்ன பண்ணிருந்தாங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னடிசம் இதுல இருந்து கொஸ்டின் அடிச்சு பயங்கரமா நவுத்தி கேட்டிருந்தாங்க. எல்லா சாப்டர்லயும் ஈவனா கொஸ்டின்ஸ் கிடையாது. 11th இருந்து கொஸ்டின் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தது. அதனால நம்மளுக்கு கம்மி கொஸ்டின்ஸ் தெரியுது. ஸோ ஆட்டம்ஸ் கூட கம்மி கொஸ்டின்ஸ் தான் ஜேஇ 2019ல வரும். இன்னைக்கு அந்த கிளாஸ் பார்க்க போறோம், அதுல கூட அப்படிதான் வரும். பட் ஒரு சில சாப்டர்ல பயங்கர டாமினேட்டரா இருந்தது. ஸோ இப்ப இது முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். இந்த கிளாஸ் இப்போ ஓவர். கொஸ்டின் 4 நான் தெளிவுபடுத்திட்டேன் உனக்கு. நார்மலா y is equal to a cos ωt இருக்கணும். நார்மலா y is equal to a cos ωt இருக்கணும். இங்க a cos 2ωt இருக்கு. அப்போ ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 2ω இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற இந்த ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு பதில் √k/m. அது 2ω, 2ω is equal to √k/m. ஆர் நீங்க வந்து ஒமேகா டாஷ்னு போட்டுக்கிட்டு அதை √k/m அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அர்த்தம். ஒரு ஆள் இருக்க வேண்டிய இடத்துல 2 ஆள் இருக்காங்க. ஒரு ஆளோ 2 ஆளோ ரைட் சைட்ல மாறாது. வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? டவுட் இல்லைன்னா நீங்க